வணக்கம். என் பெயர் டாக்டர் புருதவன். இன்று இந்த வீடியோவில் நாம் கொலஸ்ட்ரால் மருந்துகள் பற்றி பேசப் போகிறோம். ஏனெனில் பக்கவாதம் ஏற்பட்ட அனைத்து நோயாளிகளுக்கும் சில மருந்துகள் நிரந்தரமாக வழங்கப்படுகின்றன. அவற்றில் ஒன்று இரத்தம் மங்கும் மருந்தும் மற்றொன்று கொலஸ்ட்ரால் குறைக்கும் மருந்தும் ஆகும். இப்போது இந்த இரண்டு மருந்துகளும் நோயாளிக்கு மீண்டும் பக்கவாதம் வராமல் இருக்க, அதாவது இரண்டாவது தடவை கிளாட் ஏற்படாமல் இருக்கவே வழங்கப்படுகின்றன. ஆனால் நோயாளி இதை பார்த்ததும் பல செய்தித்தாள்கள் மற்றும் வீடியோக்களில் கொலஸ்ட்ரால் மருந்து சாப்பிட்டால் நம் நினைவாற்றல் குறைந்து மூளை செயல்பாடு மோசமாகிவிடும், விஷயங்களை மறக்க தொடங்குவோம் என்று சொல்வதை பார்க்கிறார். அதனால் அவர் எங்களிடம் இந்த கேள்வியையும் கேட்கிறார். கடந்த வாரம் ஒரு நோயாளி வந்தார். அவரது ரசீதில் 2 மருந்துகள் இருந்தன. ஒன்று இரத்தம் மங்கும் மருந்து, மற்றொன்று கொலஸ்ட்ரால் மருந்து. இரத்தம் மங்கும் மருந்தை அவர் எடுத்துக்கொண்டார். ஆனால் கொலஸ்ட்ரால் மருந்தை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்போ நான் அவரிடம் கேட்டேன், அண்ணா, இந்த மருந்தை ஏன் எடுத்துக்கொள்வதில்லை? அப்போ அந்த நோயாளி சொன்னார், டாக்டர் சார், இதை பற்றி நான் நியூஸிலும் பேப்பரிலும் பார்த்திருக்கேன். இதை எடுத்துக்கொண்டால் தலையில் பாதிப்பு வரும், நினைவாற்றல் குறையும், விஷயங்களை மறக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னார். நான் சொன்னேன், சரி, உங்களுடைய தலையில் பாதிப்பு ஒரு நாளில் வந்துவிடுமா? அவர் சொன்னார், இல்லை. நான் கேட்டேன், உங்களுடைய கொழுப்பு, கொலஸ்ட்ரால் ஏன் அதிகமாகிவிட்டது? சாப்பாடு, குடிப்பது காரணமா? அவர் சொன்னார், ஆமாம். அப்போ நான் சொன்னேன், சில நாட்களுக்கு கொலஸ்ட்ரால் மருந்து எடுத்துக்கொண்டாலும் அதே சமயம் உணவு பழக்கத்தையும் கவனித்தால் நீண்ட காலம் இந்த மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குமா? அவர் சொன்னார், இல்லை. அப்போ நான் சொன்னேன், அப்போ நீ இப்போது 3 மாதங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கொள், பிறகு விட்டுவிடு. அதனால் நாம் எந்த மருந்தையும் எடுத்துக்கொண்டாலும் அதை வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள். உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டால், உங்கள் உணவு பழக்கங்களை மாற்றிக்கொண்டால், உங்கள் எழுந்து உட்காரும் முறைகளை மாற்றிக்கொண்டால், அப்போ உங்களுக்கு எந்த மருந்திலும் இருக்கும் சார்பு நீங்கிவிடும். அது ஆயுர்வேதமா இருந்தாலும், ஹோமியோபதியாவா இருந்தாலும், அல்லது அலோபதியாவா இருந்தாலும். அலோபதிக் மருந்துகளுக்கு தங்களுக்கே தனி பக்க விளைவுகள் இருக்கின்றன. ஆனாலும் அவை உங்களுக்கு உதவும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மருந்துகளை இருமுனைப்பட்ட வாளாக நினைத்துக் கொள்ளுங்கள். இதில் நன்மைகளும் இருக்கின்றன, தீமைகளும் இருக்கின்றன. சில சமயம் நமக்கு நன்மை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கும், சில சமயம் தீமை மட்டும் பார்க்க வேண்டியிருக்கும், சில சமயம் நன்மை தீமைகளுக்கு நடுவில் நம்முடைய பாதையை தேர்வு செய்ய வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் எந்த மருந்தையும் பயப்பட வேண்டாம். முதலில் அதை உங்களுக்கான நன்மைக்காக பயன்படுத்துங்கள். பிறகு அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்கள். அப்படி என்றால் பாலிசி நோயாளிகள், அதாவது அதிக கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள், இப்போது அவர்கள் தங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இப்போது கொலஸ்ட்ரால் நம்முடைய உடலில் அதிகமாக இருக்கும் போது நாம் எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும் என்று பார்த்து நம்முடைய உடலில் கொலஸ்ட்ரால் குறைய வேண்டும். முதலாவது விஷயம் என்னவென்றால், கெட்ட கொலஸ்ட்ராலை நல்ல கொலஸ்ட்ராலாக மாற்றும், அதாவது மாற்றிவிடும். அதனால் நீங்கள் சாப்பிடும் உணவில் உள்ள கொழுப்பை மாற்ற வேண்டும். நாம் அடிக்கடி பார்க்கிறோம், ரிஃபைன் செய்யப்பட்ட எண்ணெய் பயன்படுத்துவது வீடுகளில் மிகவும் அதிகமாகிவிட்டது. எனவே என் ஆலோசனை என்னவென்றால், எப்போதும் பிளெண்டட் எண்ணெய், அதாவது 2 எண்ணெய்களை கலந்து உருவாக்கும் 3வது எண்ணெயை வாங்காதீர்கள். நீங்கள் இயற்கையான எண்ணெய்களை மட்டுமே பயன்படுத்துங்கள். பல நகரங்களில், குறிப்பாக டியர் 2 மற்றும் டியர் 3 நகரங்களில் கோலோ எண்ணெய் கிடைக்கும். அங்கே நீங்கள் உங்கள் எண்ணெய், உங்கள் சொந்த பொருட்களை, உங்கள் கொத்துமல்லி, பாதாம், எதுவாக இருந்தாலும், நிலக்கடலை, ஈவன் நிலக்கடலை கொடுத்தாலும் அதிலிருந்து எண்ணெய் எடுத்து கொடுத்து விடுவார்கள். அது கூட உங்கள் கண் முன்னே நடக்கும். எனவே எல்லா நோயாளிகளும், குறிப்பாக பைலிசிஸ் உள்ளவர்கள், உடலில் கொலஸ்ட்ரால் தவறுதலாக கூட அதிகரிக்க வேண்டாம் என்று விரும்புபவர்கள், அவர்களுக்கு என் ஆலோசனை என்னவென்றால், உங்கள் அருகில் உள்ள கொய்யில் சென்று உங்கள் கண் முன்னே கடுகு எண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள். கடுகு எண்ணெய் தான் உங்களுக்கு பாதுகாப்பானதும் ஆரோக்கியமானதும் இருக்கும். உங்களுடைய நல்ல கொலஸ்ட்ரால், கோல் கொலஸ்ட்ரால் தான் அதிகரிக்கும், மோசமான கொலஸ்ட்ரால் அதிகரிக்காது. சரியா? அந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு வீட்டில் எல்லா சமையலும் கடுகு எண்ணெயிலேயே செய்யுங்கள். ஏனெனில் இது உங்கள் கண் முன்னே நடந்தது என்பதால் சந்தேகம் எதுவும் இருக்காது. இதனால் பாதுகாப்பும் கிடைக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்கள் உணவில் நார்ச்சத்து அளவை அதிகரிக்க வேண்டும். ஏனெனில் நாம் எவ்வளவு நார் சாப்பிடுகிறோமோ அவ்வளவு குறைவாக கொலஸ்ட்ரால் நம் இரத்தத்திற்கு சென்று சேரும். நல்லதும் கெட்டதும் இரண்டும் நம் இரத்தத்திற்கு செல்ல முடியாது. நமக்கு சுவை கிடைத்துவிட்டது. மேலும் நமக்கு நன்மை என்னவென்றால்,
கொலஸ்ட்ரால் இரத்தத்திற்கு செல்லாமல் இருப்பதால் ஏற்படும் சிக்கல்கள் எதிர்காலத்தில் தடுக்கப்படுகின்றன. இப்போது நார் நமக்கு அதிக நன்மை தருகிறது. உதாரணமாக, ஆங்கிலேயர்கள் காய்கறிகள் சாப்பிடுகிறார்கள், பழங்கள் சாப்பிடுகிறார்கள், முழு தானியங்கள் சாப்பிடுகிறார்கள். அதனால் அதில் நார் அதிகமாக இருக்கிறது. அதனால் முதலில் அது என்ன செய்யும் என்றால், உணவில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கும். இது இரண்டாவது. அது கார்போஹைட்ரேட்டுகளையும் குறைத்துவிட்டது. அதனால் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்கவும் உதவுகிறது. மூன்றாவது நன்மை என்னவென்றால், உங்கள் வயிறு நன்றாக சுத்தமாக ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இருந்த மலச்சிக்கல் பிரச்சனை தீர ஆரம்பிக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளும் நார் உணவில் இருக்கும் சாறு. இது மிகவும் பயனுள்ள ஒன்று. அதனால் முழு நாளும் நீங்கள் ரொட்டி மட்டும் சாப்பிடக்கூடாது, அல்லது மிகவும் குறைவான காய்கறிகளுடன் ரொட்டி சாப்பிடக்கூடாது. ரொட்டி அல்லது அரிசி சாப்பிடும் போது நம் உடலுக்கு தேவையான நார் அளவு கிடைக்காது. அதனால்தான் நீங்கள் எப்போது உணவு சாப்பிட்டாலும் கொஞ்சம் பழம் மற்றும் கொஞ்சம் சாலட் கட்டாயம் சேர்த்து சாப்பிடுங்கள். இதனால் என்ன ஆகும் என்றால், உங்கள் உணவுடன் போதுமான நார் சேரும். அதனால் உணவில் ஏதேனும் தவறான பொருள் உங்கள் உடலில் சேர முயன்றாலும் அந்த நார் அதை கட்டி தன்னுடன் சேர்த்து சாறு கொண்டு நிறுத்தி உங்கள் இரத்தத்திற்கு அது செல்லாமல் தடுக்கும். இதுதான் நமக்கு கிடைக்கும் நன்மை. நாம் நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் இன்று முதல் பொரித்த சமோசா, பக்கோடா எல்லாம் நிறுத்துங்கள். கேட்கக்கூட வேண்டாம். வீட்டில் செய்யப்படுவது குறைந்த எண்ணெயில் செய்யப்பட வேண்டும். அதற்கும் நல்ல எண்ணெய் பயன்படுத்த வேண்டும். உங்கள் கண்முன்னே தயாராகும் உணவு என்றால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது ஆகும். உணவில் நார்ச்சத்து அதிகப்படுத்துங்கள். மேலும் முடிந்தவரை உங்கள் உடற்பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள். ஏனெனில் நீங்கள் எவ்வளவு அதிகமாக உடற்பயிற்சி செய்வீர்கள், எவ்வளவு அதிகமாக நகர்வீர்கள், உங்களுக்கு 2 நன்மைகள் கிடைக்கும். உங்கள் பிபி, சர்க்கரை, கொலஸ்ட்ரால் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கும். இரண்டாவது, இடங்களின் காரணமாக உங்கள் நகர்வு நின்றுவிட்டது என்றால் அது மீண்டும் ஆரம்பிக்க தொடங்கும். நீங்கள் முதலில் சில நோயாளிகளை சந்திக்க வேண்டும். பிறகு டாக்டர் சார் உடற்பயிற்சிக்கு ஏன் முக்கியத்துவம் தருகிறார் என்று புரிந்து கொள்வீர்கள். அறிவாளி ஆனது எப்போதும் சிறந்தது. அதனால் நீங்கள் பார்த்தீர்கள் எவ்வளவு நன்மை கிடைக்கிறது என்று. நாம் சரியான முறையில் செயல்பட்டால் நோய் நிச்சயமாக குணமாகும். எனவே என் பல விஷயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது போதும். முதல் விஷயம், நீங்கள் சாப்பிடும் உணவு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, உடற்பயிற்சி. இங்கே உங்களுக்கு சொல்லப்படும் உடற்பயிற்சிகளை குறைந்தபட்சம் அவற்றை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதற்கு மேலாக நீங்கள் விரும்பியதை செய்யலாம், ஆனால் இவை தவறாமல் செய்ய வேண்டும். மூன்றாவது, உங்கள் மருந்துகள். ஏனெனில் மூளையின் உள்ளே முதல் 6 மாதங்களில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஆனால் 6 மாதங்கள் கடந்தவுடன் நாம் எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும், எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் முன்னேற்றம் வராது. எனவே நம்முடைய பேச்சிலும் நடையிலும் முன்னேற்றம் வேண்டும் என்றால் எங்காவது நம்முடைய மூளையில் நியூரோபிளாஸ்டிசிட்டி ஏற்படுத்த வேண்டும். அதற்குத்தான் இது உதவுகிறது. அதனால் நீங்கள் திட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சேனலில் நாங்கள் பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அவற்றை பார்த்து புரிந்து கொண்டால் உங்களுக்கு எந்த பாதையை எடுக்க வேண்டும் என்று தெளிவாக தெரியும். இப்போது நான் விடை தருகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.